அவர் நம்ம கொடுத்ததான வாக்கு தத்துவமே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை சபிக்கும்படியாக ஒருத்தன் வந்தான், பிலியாம் வந்தான், நான் அவனுக்கு இடம் கொடுக்கல. அவன் சபிக்கும்படி வந்தான், நான் என்ன பண்ணிட்டேன், வாயில வார்த்தை அப்படியே மாத்திட்டேன். உனக்கு விரோதமாக பல பேர் வராங்க, உனக்கு ஏதோ செய்யணும் வராங்க பல பேரு, நான் அவர்களுக்கு ஏத்து நின்று உன்னை காக்கும்படிக்கு உன்னோட இருக்கிறேன், உன்னை ஆஸ்வதிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை உயர்த்தும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்றாரு. இங்கே சாலோமோன் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும். தேவன் கொடுப்பது எதுவோ அது நிலைக்கும். அல்லேலூயா. அது வட்டிக்கு போகாது, அது ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, அது தேவையில்லாம எங்கேயும் போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே நிற்கும். அல்லேலூயா. நீங்க சம்பாதிக்கிறதான சம்பாதித்து என்ன பண்ணுவீங்க, நீங்க சாப்பிடுவீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை என்ன பண்ணுமா, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வருமா. அப்போ தேவன் கொடுக்கிறது எப்பவுமே நமக்கு நிற்கும். தேவன் கொடுக்கும் போது சமாதானமா இருக்கும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். அது சொல்றாரு அடுத்ததாக, அதனோடு அவர் வேதனை கூட்டார். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, கூடவே வேதனையும் இருக்கு. என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஆமா, கர்த்தர் கொடுக்கும் போது அங்க வேதனை இருக்காது, அங்க பயம் இருக்காது, அங்க சஞ்சலம் இருக்காது, அங்க தவிப்பு இருக்காது. தேவன் கொடுத்த நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனா தேவனை கொடுக்காம நம்மளே வாங்கிட்டோம்னா அப்போதான் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே வரும். என்ன சொல்றீங்க, ஏன் வேதனை வருது? ஒரு டிவி வாங்கணும், ஜபிக்கிறோம், கர்த்தாவே நீங்க கொடுப்பீங்க நாங்க நம்புறோம், நம்ம ஜெபம் பண்றோம், 1 மாசம் ஆச்சு 2 மாசம் கர்த்தர் கொடுக்கல, நம்மளே வாங்கிடலாம். போயிட்டு எப்படி வாங்கலாம், காசு இல்லையே, இஎம்ல வாங்கிடலாம். வாங்க, ஆமா, 0 பேலன்ஸ் தான், வாங்க போயிடலாம். வாங்கிட்டு வந்துடுறாங்க. மாசம் மாசம் என்ன பண்ணுவான், மாசம் மாசம் கரெக்டா வந்துடுவான், வீட்டாண்டு வந்துடுவான். அடுத்தது ஜெபம் பண்றோம் ஒரு பிரிட்ஜுக்காக, ஆண்டவரே ஒரு பிரிட்ஜ் சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்ற வெயிட் பண்ணமா, இல்ல முடியாது நானே வாங்குறேன், போயிட்டு வாங்கிடுறோம். அது என்னது, அது எவ்வளவு வாங்கிடுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், நம்மளாம் முயற்சி பண்ணி நம்மள வாங்கிடுறோம். ஆனா பிற்காலங்கள்ல பார்த்தா அது வேதனையாதான் நமக்கு முடியும். ஹல்லேலூயா. அது வேதனை. நம்மளா அவசரப்பட்டோம்னா, நம்மளா வாங்கணுமானா அது வேதனை தான். ஆனா கர்த்தர் கொடுக்கும் போது அது நமக்கு நிம்மதி தரும், அது நமக்கு சமாதானத்தை தரும், அது சந்தோஷத்தை கொடுக்கும், நம்மளோட மனசெல்லாம் பூரிக்கும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்தார் என்று நம்ம சந்தோஷப்படுவோம். நம்மளா போய் அவசரப்பட்டு வாங்கணுமானா தூங்க முடியாது. நைட்ல காலைல வந்துருவானே, அவன் காசு கட்டணுமே, தூங்க முடியாது. சண்டை. அப்புறம் வீட்டுல என்னாலே நானா வாங்க சொன்ன, நீதான் சொன்ன வாங்கினேன், யார் போய் கஷ்டப்படுறது சொல்லி சண்டை. ஒவ்வொரு நாளும் சண்டை, அவமானப்படுத்துவான், அவமானம், நிந்தை, பிரச்சனை. அதான் சொல்றாரு, வேதனை கூட்டார். தேவன் கொடுத்தா அது வேதனை இருக்காது, அதுல சமாதானம் தான் இருக்கும். மனுஷனா வாங்கினா என்னதான் அது வேதனை தான் இருக்கும். யாரோ வாங்குறது நம்ம பார்த்து வாங்க கூடாது. நமக்கு என்ன தேவன் வச்சிருக்காரோ அது சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளும் அவசரப்பட்டு ஏதாவது ஸ்டெப் எடுத்தோம், ஏதாவது பண்ணோம்னா அது நமக்கு வேதனை உண்டாக்குமா. ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவர் சார்ந்து கொள்ளுவோம், ஆண்டவர் நம்புவோம், ஆண்டவரே நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார்.